வெல்கம் டு Saffron Tales. இன்றைக்கி நம்ம வெட்டிங் ஸ்டைலில் மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நான் ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 7-8 பச்சை மிளகா, 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப்பு தயிர், 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய், புதினா மல்லி 1 கப். இதுதான் மட்டன் குருமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்கிறேன், நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 1/4 கப்பு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நான் பட்டை கிராம்பு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணுங்க. ஆனியன் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ மட்டன் பீசஸை ஆட் பண்ணுறேன். மட்டன் பீசஸை நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். மட்டன் கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடக்கூடாது. மட்டன் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க 1 கப் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அதை வதக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மட்டனை வேக வைக்க போகிறேன். நீங்கள் உங்களோட மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், எண்ணெய் மிதக்க மிதக்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நான்
2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக கோகோனட் கூட அரைச்சி ஆட் பண்ணலாம். கோகோனட் பாலாக எடுக்காமல் பேஸ்ட்டாக ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச தூள். நான் பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணுறேன். சால்ட், நான் மட்டன் வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணல, இப்போ தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸ் எவ்வளோ நல்லா டெண்டராக வெந்திருக்கு பாருங்க. இப்பொழுது நம்மளுடைய சுவையான மட்டன் குருமா ரெடி, எங்கள் வீட்டு ஸ்டைலில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.